பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பொறுப்பில் இருந்தோம், அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தோம் அன்புமணியை நீக்கி ராமதாஸ் உத்தரவு போட்டிருக்காரு. வழக்கறிஞர் பாலு இதுக்கு பதில் சொல்லுவார், இதோட முக்கியமான வேலை இருக்குன்னு அதை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. அவர் இந்த பாமகவுடைய தலைவராக நான் தான் இருக்கணும், முடிவில் நான் தான் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நடக்கிறதா, இல்லை குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பாமக நிறுவனரான ராமதாஸ் சமீப ஆண்டுகளாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே அவருடைய இரண்டாவது மனைவியான சுசீலா என்பவர் ராமதாஸை இயக்குகிறார். மேடைகளில் தலை காட்டாத காந்திமதி அந்த வன்னி இளைஞர் பெருவிழா மாநாட்டில் ஒருவேளை கூட்டணி பேசுறதுக்கு திமுகவோ அதிமுக விரும்புதுன்னு வச்சுங்க, அவங்க ராமதாஸ்கிட்ட பேசுவாங்களா அன்புமணிகிட்ட பேசுவாங்களே? அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வழக்கம் இரட்டையில வழக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது, இன்னும் முடிவுக்கு வரல. அப்போ பாமகவில் இப்போ ஒரு வழக்கு போட்டால் இன்னும் எத்தனை ஆண்டுகள்? இத்தகைய போராட்டங்கள் அவர்களை மெல்ல மெல்ல அரசியல் களத்திலிருந்து துடைத்து எறிய ஒரு வாய்ப்பு. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். வரலாற்றில் நாம் படிச்சிருப்போம், மௌரிய பேரரசு காலம், முகலாயர்கள் காலகட்டத்தில் ஆட்சிக்கு வரத்துக்காக அரசனாக இருக்கக்கூடிய மன்னனுக்கு எதிராகவே மகன் செயல்படுறதும், மகனை தண்டிக்கிறதுக்காக அரசன் வந்துட்டு அவனை நாடு கடத்துறதும், இப்படியான விஷயங்கள்லாம் நம்ம முகலாயர் காலகட்டத்தில் வரலாற்று புத்தகத்தில் படித்தது உண்டு. ஆனால் இப்பொழுது 2025 இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே தான் இந்த தந்தை மகன் மோதல் இவ்வளவு உச்சத்தில் இவ்வளோ உக்கிரமாக இருக்கிறத பார்க்க முடியுது. அதனுடைய முத்தாய்ப்பாக இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பொறுப்பில் இருந்தோம், அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தோம் அன்புமணியை நீக்கி ராமதாஸ் உத்தரவு போட்டிருக்காரு, அறிவிச்சிருக்காரு. உண்மையிலேயே தந்தை மகன் இடையிலே என்ன நடக்குது, பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடக்குதுன்றதை விரிவாக பார்க்கலாம். ஆயிரத்தி 1989 ஜூலை மாதம் 16ஆம் தேதி சென்னை சீரணி அரங்கத்தில் வன்னியர் சங்கமாக இருந்ததை பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றுறாரு டாக்டர் ராமதாஸ். அதன் பிறகு சீரான இடைவெளியில் சட்டமன்ற தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தலில் பங்களிக்கிறாங்க, பிரதிநிதித்துவத்தை பெறுறாங்க. அதேபோல் அதிமுக கூட்டணியில் சில காலம், திமுக கூட்டணியில் சில காலம், தனித்து ஒரு முறை சில காலம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு வருது. அதன் பிறகு அன்புமணி ராமதாஸ் படித்து முடிச்சுட்டு வர்றாரு. அவருக்கு கட்சிக்குள்ள ஒரு பொறுப்புகள் வழங்கப்படுது. அவரை எம்பி ஆக்கி அழகு பார்க்குது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த இடத்துல ஓகே, இதுக்கு பிறகு நம்ம பிள்ளைதான்ற மாதிரி ஒரு விஷயம் வரும்போது செயல் தலைவர் என்ற பொறுப்பையும் அன்புமணிக்கு வழங்குகிறாரு டாக்டர் ராமதாஸ். இது வரைக்கும் சுமூகமாக போன மாதிரி தான் இருந்தது. ஆனால் எப்போ பிரச்சனை வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா, கடந்த ஆண்டு 2024 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி விழுப்புரம் பக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியோடைய இளைஞரணி செயலாளராக, இளைஞரணி தலைவராக தன்னுடைய பேரன் முகுந்தன் பரசுராமனை நியமிக்கிறாரு, அறிவிக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் மேடையிலேயே. அப்போ அந்த பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு அன்புமணி. உடனே தன்னுடைய அதிருப்தியை தெரிவிக்கிறார். நேற்று கட்சிக்குள்ளே வந்தவங்களுக்கெல்லாம் போஸ்டிங்கா, அவங்க என்ன வேலை செய்வாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய அதிருப்தியை காட்டும்போது உடனே கோபப்படுறாரு ராமதாஸ். இந்த கட்சி நான் உருவாக்குனது, எனக்கு எதிராக யார் பேசினா நான் தூக்கி கடலில் வீசிடுவேன், என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோபவசமாக அவர் பேச, பதிலுக்கு வீரேந்திரன் மைக்கை பிடிச்சிட்டு நான் தனியாக பனையூரில் ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறேன், எல்லோரும் என்னை அங்கே வந்து மீட் பண்ணுங்கள், இதான் என்னோடய நம்பர் அப்படின்ற மாதிரி பேச அந்த பொதுக்குழு கூட்டம் பெரிய அளவுக்கு ரசாபாசமாக போச்சு. இந்த முகுந்தன் பரசுராமன் யாருன்னா ராமதாஸுடைய மூத்த மகள் காந்திமதியுடைய மகன், பேரன். இந்த பிரச்சனை பற்றி அன்புமணிகிட்ட கேட்கும்போதும் இல்லை ராமதாஸ்கிட்ட கேட்கும்போதும், எங்கள் கட்சியில் ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயகம் ரொம்ப உச்சத்தில் இருக்குது, அதனால் எல்லாவற்றையும் நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி அதற்கு ஒரு மாதிரியான களிம்பை பூசி வச்சாங்க. கொஞ்சம் சில மாதங்கள் அமைதியாக போச்சு. திடீர்னு என்ன பண்ணாருன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி, நடப்பாண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி கட்சியோடைய தலைவராக இனிமேல் நானே செயல்படுவேன், அன்புமணியோட முடிவுகள்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக இல்லை, அதனால் நானே தலைவராக இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ட்டு ராமதாஸ் ஒரு அறிவிக்க, அதுக்கு 2 நாள் கழித்து ஏப்ரல் 12ஆம் தேதி இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய விதிகளின்படி பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி தலைவரை தேர்வு செய்யணும், அப்படி பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டவன் நான், தேர்தல் ஆணையத்திலையும் இதுக்கான அந்த ஆவணங்கள்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, அதனால் நான் தான் தலைவர், அவர் வயசாகிடுச்சு, வீட்டில் சும்மா உட்காராமல் உளறிட்டு இருக்காருன்ற ரேஞ்சில் தான் அன்புமணியோட பதில்களும் இருந்தது. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும்போது மே மாதம் 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் சித்திரை முழு நிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு அப்படின்ட்டு
ஒரு வன்னி இளைஞர் மாநாட்டை பாமக நடத்துது. அது ரொம்ப பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் அன்புமணி செஞ்சுருந்தார். ட்ரோன்கள் பறக்கிறது என்ன, நிறைய கலை நிகழ்ச்சி நடப்பது என்ன, கிட்டத்தட்ட பல லட்சம் தொண்டர்கள் திரண்டது என்னன்ட்டு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக தான் நடந்தது. அந்த மாநாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், அது ஏன் முக்கியன்ற மாதிரியான ஒரு நீண்ட நெடிய உரையை அன்புமணி ஆற்றி முடிக்க மைக்க பிடிச்ச ராமதாஸ் வந்துட்டு இந்த யார் கூட்டணியில் இருக்கணும், எங்கே கூட்டணியில் இருக்கணுன்றதை நான் முடிவு பண்ணுவேன், தேவையில்லாமல் வேறு யாரும் முடிவு பண்ண தேவையில்லை. இந்த ஒரே கட்சிக்குள்ளே இருந்துட்டு 2 செல்ஃபோன் வச்சுட்டு இல்லை புரோக்கர் வேலை பண்ணுறது அந்த வேலை பண்ணுறதுலாம் என்கிட்ட வேண்டாம், நான் தான் இந்த கட்சியை ஆரம்பித்தேன், நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிற அன்புமணியை சாடும் விதமாக சில வார்த்தைகளை பேசி முடிக்கிறார். ஒட்டுமொத்தமாக மாநாடு எதற்காக கூட்டப்பட்டதோ அந்த நோக்கமே திசை மாறி இனிமேல் இது 2 பிரிவுகளாக பிரியுது அப்படின்றது பட்டவர்த்தனமாக அந்த மே 11 வன்னி இளைஞர் பெருவிழா மாநாட்டில் தெரிய வந்தது. அதன் பிறகு கூட சீரான இடைவெளியில் ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறது, குறிப்பாக அன்புமணியை தொடர்ச்சியாக விமர்சனம் செஞ்சுக்கிட்டே வராரு டாக்டர் ராமதாஸ். இவருக்கு எம்பி பதவி கொடுத்ததே தப்பு, 34 வயசுலேயே இவர் வந்துட்டு மத்திய அமைச்சராக்குறது ரொம்ப தப்பு, ஒரு அரசியல் தற்குறி, இவனுக்கு ஒரு சொந்தமான ஒரு புத்தியே இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப மோசமாகவே ராமதாஸ் பொதுவெளியில் பேசினார். ஆனால் அதற்கெல்லாம் அன்புமணி கொஞ்சம் அமைதி தான் காத்தார் வச்சிங்களேன். தந்தையை விமர்சிக்கக்கூடாது, இல்லாட்டி தேவையில்லாமல் அவர் பேசுகிறார், இந்த மாதிரி அதை கடந்து போனார் தவிர நேரடியாக விமர்சனம் பண்ணல. உச்சகட்டமாக தண்ணி பாட்டில் தூக்கி அடித்தார், அம்மாவை அடித்தார், என்னை தள்ளி விட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களாக குற்றச்சாட்டு கூட அன்பு மேலே வைக்கிறார். இவருக்கு அரசியலே தெரியாதுன்றதை தாண்டி ஒரு அரசியல்வாதிக்கு எவ்வளோ பெரிய இழிவான ஒரு சொல் இருக்க முடியும். அதுதான் அன்புமணி மேலே மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு. அவர் ஒரு அரசியலே தெரியாதவர், அவருக்கு சின்ன வயசுலேயே நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா டெல்லிக்கு போயிட்டு வர விமானத்தில் பயணிக்கும் போது என் காலில் விழுந்தது கதறினாது, நான் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சிட்டேன்னு சொன்னார், எனக்கு கண்ணீர் வந்தது, இப்படியான கதைகள் எல்லாம் அவர் சொல்லிகிட்டே இருக்கார். அங்கே டெல்லியில் மோடி பதவியேற்பு அப்போ என்ன நடந்தது, அதுக்கப்புறம் விமானத்தில் என்ன நடந்தது, ஏன் அன்புமணி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாரு, சௌமியா அன்புமணிக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை மாற்று கட்சியை சேர்ந்த யாருமே வைக்கல. அந்த கட்சியுடைய நிறுவனரான ராமதாஸே அன்புமணி மீது தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வந்தார். அதன் பிறகு ஒரு பொதுக்குழு மே 11 பிறகு ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அறிவிக்கிறாரு டாக்டர் ராமதாஸ். ஆனால் அந்த கூட்டத்துக்கு வெறும் 7 மாவட்ட செயலாளர் மட்டும்தான் வராங்க, 105 பேர் யாருமே வரவே இல்லை, அன்புமணி உட்பட யாருமே வரவில்லை. அதுக்கு பேட்டி கேட்கும்போது இல்லை கலைப்பில் இருந்திருப்பாங்க, மாநாடு முடிஞ்சிருக்கு இல்லையா, வந்துடுவாங்க இந்த மாதிரி சொன்னார். ஆனால் அந்த கோபம் அவருக்கு தனியில்லை. அதனால் யாரெல்லாம் அந்த கூட்டத்தை புறக்கணித்தாங்களோ அவங்களாம் கட்சியிலேருந்து நீக்க ஆரம்பிக்கிறார். அப்படி நீக்கியவர்களை அன்புமணி சேர்க்க ஆரம்பிச்சுட்டு ராமதாஸ் நியமனம் செய்யப்பட்டவங்களை அவர் நீக்கிறார். இப்படி சேர்த்தலும் நீக்கலுமா அந்த விளையாட்டு கொஞ்ச காலம் போகுது. வடிவேல் ராவணன், ஜிகே மணி, இப்படி சில பேர் வந்துட்டு டாக்டர் ராமதாஸ் பக்கம் நிற்க, திலகபாமா உள்ளிட்ட சில பேர் வந்துட்டு அன்புமணி பக்கம் நிற்க, இப்போ வழக்கறிஞர் பாலு இவங்கெல்லாம் அன்புமணி பக்கம் நிற்க, அது மோசஸ் கடலை 2ஆக பிரித்தார் இல்லையா, அந்த மாதிரி பாமக 2ஆக பட்டவர்த்தனமாக வருது. சேலம் அருளை பற்றி அன்புமணி ரொம்ப விமர்சிக்கிறார், கொறடா பொறுப்பில் தான் அவர் நீக்கிறாரு. அன்புமணிக்கு எதிராக டாக்டர் ராமதாஸ் வந்துட்டு யார் கொறடாவாக இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணோம், அருள் தான் கொறடா, நீ ஒன்றும் கிடையாது சொல்லாத அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஒரு கட்டத்தில் அருளே நேரடியாக அன்புமணி விமர்சிக்கிறார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொதுவெளியில் ரொம்ப சர்ச்சைகளை ஏற்படுத்த ஆரம்பிச்சிது. உச்சக்கட்டமாக அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுறீங்க அன்புமணி, அதனால் நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கன்ட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒன்று உருவாக்கி அவங்க ஒரு 16 கேள்விகளை அன்புமணிக்கு அனுப்புகிறாங்க. பதில் சொல்கிறதுக்கு சில காலக்கெடுவும் விதிக்கிறாங்க. அவங்க ஆகஸ்ட் 31 வரைக்கும் கெடு வச்சாங்க, 30 வரைக்கும் கெடு வச்சாங்க. ஆனால் அவர் பதில் சொல்ல, கூடுதலாக ஒரு 10 நாளும் டைம் தராங்க, செப்டம்பர் 10 வரைக்கும் உங்களுக்கு பதில் தருவோம் அப்படின்ட்டு. அந்த 2வது கெடுவிலையும் அன்புமணி பதில் சொல்ல. செப்டம்பர் 10 முடிந்தவுடன் இன்று செப்டம்பர் 11 காலையில் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு டாக்டர் ராமதாஸ். கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட அன்புமணி இப்போது முதல் பாமகவின் செயல் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார். அதே போல் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவர் விடுவிக்கப்படுகிறார். அவருடன் கட்சிக்காரங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அவர்கள் மேலே நடவடிக்கை பாயும். இது முழுக்க முழுக்க கட்சி விரோத நடவடிக்கை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். வேண்டுமென்றால் அவர் தனிக்கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டோம், எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு பிரம்மாஸ்திரம் இது. அதையே ஏவிட்டார் அன்புமணி மேலே டாக்டர் ராமதாஸ். இது தொடர்பாக கடலூரில் செய்தியாளர் சந்தித்த அன்புமணி இதுக்கு பெருசாக அலட்டிக்கல. என்னோட வழக்கறிஞர் பால் இதுக்கு பதில் சொல்லுவார், இதோட முக்கியமான வேலை இருக்குது, நான் அதை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் இந்த உரிமை மீட்பு பயணத்தை தொடர்ச்சியாக நடத்திட்டு வர்றாரு. இப்போ கடலூர் மாவட்டத்தில் நடத்திட்டு இருக்கார். பாமகவுக்குள் ஏன் இந்த சிக்கல் அப்படின்றது ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்குது. ஒரு அதிகார மையத்தை கைப்பற்றுவதற்காக
பாமகவுடைய தலைவராக நான் தான் இருக்கணும், முடிவுகளை நான் தான் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நடக்கிறதா, இல்லை கட்சிக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த தனி மனித உறவுகள் தொடர்பான விஷயங்கள் சிக்கலை ஏற்படுத்துதா அப்படின்றது மீண்டும் சில உதாரணங்களுடைய பொதுவெளிக்கு வந்துருச்சு. அதாவது பாமக நிறுவனரான ராமதாஸ் சமீப ஆண்டுகளாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே அவருடைய சொந்த முடிவுகள் அல்ல. ஒன்று அவருடைய மூத்த மகளான காந்திமதி சொல்லக்கூடியதே அவர் கேட்கிறாரு. அதனால தான் அவருடைய பேரனான முகுந்தன் பரசுராமனுக்கு ஒரு போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதே போல் அவருடைய இரண்டாவது மனைவியான சுசீலா என்பவர் ராமதாஸை இயக்குகிறார். அவங்க சொல்கிறவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு வாங்கி தராங்க. அவங்க சொல்கிறபடி தான் உரிமை மீட்பு பயணத்தை தொடரணுமா தொடரக்கூடாதா, இந்த முடிவுகளை அன்புமணி மேலே ராமதாஸ் திணிக்கிறாரு. இப்படியான சர்ச்சைகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிது. ஏன்னா ராமதாஸுடைய முதல் மனைவி சரஸ்வதி அவங்க கூட 60ஆம் கல்யாணம் சமீபத்தில் நடந்தது. இரண்டாவது மனைவியான சுசீலாவுடன் 60ஆம் கல்யாணம் நடத்தின புகைப்படங்கள் சமீபத்தில் வெளியாச்சு. அந்த புகைப்படங்கள் வெளியானதன் பின்னணியில் அன்புமணியோடைய தரப்பு தான் இருக்குது, சௌமியா தரப்பு தான் இருக்குன்ற மாதிரியான விமர்சனங்களும் எழுந்தன. அப்படின்னா ஒரு குடும்ப சண்டை, யார் அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்படின்ற அந்த இரண்டு பெண்மணிகளுக்குள்ள சௌமியாவுக்கும் சுசீலாவுக்கும் இல்லாட்டி சௌமியாவுக்கும் காந்திமதிக்கும் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் தான் பாமகவை இருவராக பிளக்கிறதா? இது ஒரு குடும்பத்துக்குள்ளே வச்சு பார்க்கலாம். பொதுவையில் கட்சிக்குள்ளே வச்சு பார்க்கும்போது திமுக கூட்டணியை ரொம்ப காட்டமாக விமர்சிச்சுட்டு வர்றாரு அன்புமணி. 10.5% வன்னியர் இடஒதுக்கீட்டை அவர் எந்த விதத்தில் நடைமுறைப்படுத்தலை மு க ஸ்டாலின். அப்போது இது வன்னியர்களுக்கு எதிரான செயல், இப்படிப்பட்டவங்க கூட நம்ம எப்படி இணக்கமாக இருக்க முடியுன்ற ஒரு கேள்விகளை அவர் எழுப்புறார். மாறாக டாக்டர் ராமதாஸ் பேசும்போது முதலமைச்சர் அங்கே கோரிக்கை வச்சுருக்கோம், இது சுமூகமாக நடக்கும்ன்ற மாதிரி நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் அவர் பேசுகிறார். அப்படின்னா பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இணைவதை அன்புமணி ராமதாஸ் விரும்புகிறார். திமுக கூட்டணியில் உள்ளிருந்தோ இல்லை வெளியிருந்தோ ஆதரவு தரக்கூடிய நிலைப்பாட்டை டாக்டர் ராமதாஸ் விரும்புகிறார். இந்த பிரச்சனையினால தான் இந்த கூட்டணி கணக்குகள், இந்த தலைமைக்கான போட்டிகள் வெளியே வந்திருக்கா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக இரண்டும் சம விகிதத்தில் இருக்குமோ அப்படின்றத வெளிவரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கு. குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஆதிக்கம் இதுவரைக்கும் பொதுவெளியில் மேடைகளில் தலை காட்டாத காந்திமதி அந்த வன்னி இளைஞர் பெருவிழா மாநாட்டில் நேரடியாக அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் பக்கத்து சீட்லேயே உட்காடுறாங்க. அன்புமணி ராமதாஸ் அது பெருசாக ரசித்த மாதிரி தெரியல. அதுபோல் அடுத்தடுத்த கூட்டங்களையும் காந்திமதி இடம்பெறுறாங்க. அவர் சுற்றிக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், டாக்டர் ராமதாஸ் சுற்றி நிர்வாகிகள்லாம் காந்திமதியில் அவ்வப்போது போய் சில ஆலோசனை கேட்கக்கூடிய சம்பவங்களையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் திமுகவை அவர் மென்மையாக தடவி கொடுக்கக்கூடிய விமர்சனங்களையும் அன்புமணி ராமதாஸ் காட்டாமல் எதிர்க்கக்கூடிய அறிக்கைகளையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கும். அப்படி என்றால் 50% குடும்ப பிரச்சனை, 50% கூட்டணி பிரச்சனை, இது ரெண்டுமே பாமகவை இப்பொழுது ரெண்டாக பிரிச்சிருக்கு. ஆனால் இது உண்மையிலேயே சிக்கல் என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 8 மாதம் தான் இருக்குது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இயக்கத்தை முன்னெடுத்து முழுவீச்சில் போயிட்டுருக்காரு. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி, வெளிநாட்டு முதலீடுகளை சொல்லி ஆக்கப்பூர்வமான வாக்கு சேகரிக்க முறையை அவர் ஆரம்பிச்சிட்டார். இன்னொரு புறம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்புன்ட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் கிட்டத்தட்ட ஒரு 140 சட்டமன்ற தொகுதியில் முடிச்சிட்டாரு. ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து தற்போது வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக மக்களை சந்திச்சுட்டே வர்றார். 4ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தில் அவர் இருக்கார். இன்னொரு பக்கம் 2 மாநில மாநாடுகளை முடிச்சிருக்கிற தாவேகா விஜய் செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் ஒரு சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார். சனிக்கிழமை சுற்றுப்பயணங்களை அடுத்த 4 மாதங்களுக்கு அவர் பட்டியல் போட்டிருக்கார். நாம் தமிழர் சீமான் மக்களோடு ஒரு மாநாடு, மரங்களோடு மாநாடு, மாடுகளோடு மாநாடுன்ட்டு எல்லா தரப்புலையும் அவர் மாநாடு போட்டுக்கிட்டே இருக்கார். தேமுதிகவுடைய பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவங்க ஒரு பக்கம் இல்லம் தேடி உள்ளம் நாடி அப்படின்ற தலைப்பில் அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்து வராங்க. பல இடங்களில் ரொம்ப உத்வேகத்தோட முரசெல்லாம் குட்டி வைபாயெலாம் அவங்க பண்ணக்கூடிய வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். திருநெல்வேலியில் வாக்காளர் உரிமை மாநாடு, ஜனநாயகத்தை காப்போம் அப்படின்ற தலைப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செல்வப்பிறந்தகை மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை, தமிழ்நாடு காங்கிரஸில் சமீப ஆண்டுகளில் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய மாநாடு நடக்கலைன்ற அளவுக்கு அவர் ஒரு மாநாட்டை கூட்டி தமிழ்நாட்டில் காங்கிரஸோட பலம் என்ன, கூட்டணியில் நாங்கள் எவ்வளோ சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு மறைமுக விருப்பத்தையும் அவர் வெளிப்படுத்தி ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்கார். இப்படி தேசிய கட்சிகள் தொடங்கி மாநில கட்சிகள் வரைக்கும் அவங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணியுடைய உரிமை மீட்பு பேரணியை பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியாமல் கட்சிக்குள்ளேயே பிளவு ஏற்படுத்திட்டு உச்சக்கட்டமாக அன்புமணியை நீக்கும் வரைக்கும் போயிருக்கிறது அந்த கட்சியோட தொண்டர்களை ரொம்ப சோர்வாக்கியிருக்கு. ஒருவேளை கூட்டணி பேசுறதுக்கு திமுகவோ அதிமுக விரும்புதுன்னு வச்சுங்க, அவங்க ராமதாஸ்கிட்ட பேசுவாங்களா, அன்புமணிகிட்ட பேசுவாங்களா? யார் இறுதியானவர்கள்? இப்போ இந்த அளவுக்கு வந்துட்ட பிறகு தேர்தல் ஆணையம் வரைக்கும் போவோம், நீதிமன்றம் வரைக்கும் போவோம். அப்போ அந்த வழக்குகள் எத்தனை ஆண்டுகள்? அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வழக்கோ இரட்டையில வழக்கோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது, இன்னும் முடிவுக்கு வரல. அப்போ பாமகவில் இப்போ ஒரு வழக்கு போட்டால் இன்னும் எத்தனை ஆண்டுகள் அது நீடிக்கும்? அதுக்குள்ளே 2026 சட்டமன்ற தேர்தலே வந்துடுமே.
அப்போ யார் கூட்டணியில் இடம்பெறுவார்கள், எந்த அரசியல் இயக்கங்கள் யார்கிட்ட வந்து பேசுவாங்க, அப்போ நீங்கள் போட்டியிடக்கூடிய இடங்கள் எது, உங்களுடைய வெற்றி வாய்ப்புள்ள இடங்கள் என்ன, உங்கள் தொண்டர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க, இந்த கேள்விகளாக இருக்கு இல்லையா. உண்மையிலேயே இது தந்தை மகன் அப்படின்ற போட்டியை தாண்டி இந்த வன்னியர் சங்கம் ஒரு பெரும் போராட்டத்தை 1987 நடத்தினாங்க. அப்போ உயிர் நீத்த அந்த 21 தியாகிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு இழைக்கக்கூடிய மாபெரும் அநீதி. இந்த சமூகம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தங்களை உயிர் தியாகம் செய்தாங்க இல்லையா, அந்த உயிர் தியாகத்தின் சாம்பல்ல இருந்தால் இன்றைக்கி பாமகன்ற கோட்டையே கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கோட்டையில் பீடத்தில் யார் உட்காருன்றத சண்டையில் அதனுடைய அஸ்திவாரத்தையே அடித்தளத்தையே அசைச்சிக்கிட்டு இருக்காங்க. வன்னியர் சமூகம் மெல்ல மெல்ல அவங்களுடைய மனசை வந்துட்டு தளர விடுறாங்க. ஐயா இது மாதிரி பண்ணுறாரு, சின்னையா இது மாதிரி பண்ணுறாரு, நம்ம என்ன பண்ணுறதுன்ற அந்த ஒரு வருத்தம் வாட்டம் அவங்கள சோர்வுற செய்யும். அப்போ அவங்க எப்படி கட்சி பணிகளில் தேர்தல் பணிகளில் ஈடுபடுவாங்க. உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய உயர்ந்த விழுமிகளே நல்ல கட்சியோட கொள்கையில் உள்ள ஒரு இயக்கம். அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக தேவையானவர்கள் தான். அப்படி இருக்கும்போது இத்தகைய போராட்டங்கள் அவர்களை மெல்ல மெல்ல அரசியல் களத்திலிருந்து துடைத்து எறிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். இந்த சந்தர்ப்பத்தில் மற்ற அரசியல் இயக்கங்களும் கூட அவர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு பணியை தந்தை மகன் மோதலை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய பணியை செய்யணும். தந்தையும் மகனும் மனம் விட்டு பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சின்ற ஒரு இயக்கம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 36 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இப்பொழுது அடுத்து என்னன்ற ஒரு நிலைமையில் ஒரு அந்தரத்தில் திருசங்கு சொர்க்கத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே கவலை தருது. ஒரு அரசியல் பார்வையாளனாகவும் ஒரு ஊடகவியலாளனாகவும் கூட என்னுடைய வருத்தத்தை நான் பதிவு செய்கிறேன். பிரிந்து கிடக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட வேண்டும். அந்த சமுதாயத்தின் நலனுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழர் நலனுக்காகவும் எப்போதும் போல பாடுபட வேண்டும் என்பதை இந்த வீடியோன் வாயிலாக நான் வலியுறுத்துகிறேன். இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.